பிஸ்னஸ் நம்பர்ஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாமா, இதுலுமே உண்மையான பணம் சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் நிறைய பேர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வேலை விட்டுட்டு நான் வந்து ஒரு பிரியாணி கடை போடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்துட்டு நான் வந்து ஆர்கானிக்கில் நிறையா இப்போ ஒர்க் ஆகுது, அதனால நான் அதை பண்ண போகிறேன்னு ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ முதல் இதில் பணம் பண்ண முடியுமா? வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்டென்ட்டை பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாமா, இதில் உண்மையாலுமே உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் நிறைய பேர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வேலை விட்டுட்டு நான் வந்து ஒரு பிரியாணி கடை போடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்துட்டு நான் வந்து ஆர்கானிக்கில் நிறையா இப்போ ஒர்க் ஆகுது, அதனால நான் அதை பண்ண போகிறேன்னு ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ முதல் விஷயம், இதில் பணம் பண்ண முடியுமா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அத்தனையுமே பொய் அப்படின்னு வச்சுக்கோங்க, பொய். ஸோ பிகாஸ் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ரீச் ஆகும். நெகட்டிவான ஒரு பிஸ்னஸில் இருக்க நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது, ரைட்? ஸோ அதனால நான் இதை சொல்கிறேன். இதில் வந்து எவ்வளோ பேர் அவங்களோட நம்பர்ஸை கொடுப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் வந்து அவங்களோட பிஸ்னஸை கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ இங்கே வந்து மசாலா ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மசாலா ப்ராடக்ட் எப்படி பண்ண போகிறோம்? நீங்கள் ஒரு 50,000 சம்பளத்தில் இருக்கீங்க, அந்த 50,000 சம்பளத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது எப்படி பண்ணணும் இப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். மக்களே, நான் சக்திவேல் பன்னீர்செல்வம், ரொம்ப வருஷமாக ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன கண்டென்ட்டுக்குள்ள போய் வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் நம்பர்ஸ் இதான் நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் நம்பர்ஸ், இந்த பிஸ்னஸ் நம்பர்ஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். உங்களோட சேலரி எவ்வளோ? என்னோட சேலரி வந்து 50,000 ரூபா. ஓகே, இதை விட்டுட்டு வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்த விஷயம்தான் என்னோட ரன்வே வந்து 6 மாதத்துக்கு எங்கிட்ட ரன்வே இருக்கணும். அதாவது 3 லட்சம் நீங்கள் கையில் வச்சுப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி 3 லட்சம் கையில் வச்சுப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேலை விட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இது இருக்குன்னு நினச்சிட்டு வந்துக்கோங்க. உங்கள் எக்ஸ்பென்ஸ் 50,000 சம்பளம் ஆகிட்டுன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 65,000 70,000 இருக்கும். ஸோ அப்போது இதுதான் பேஸ் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. வேலை விடுற மக்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ராடக்ட் போட போகிறோம். ஒரு பிரியாணி கடைன்னு வச்சுக்கோமே. ஒரு பிரியாணியோட கடை, ஒரு பிரியாணி வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து செலவெல்லாம் போக யூனிட் காஸ்ட் சொல்கிறேன். அதாவது இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது, பண்ணி முடிச்சு இதை விற்றோம்னா அது ஒரு செலவு இருக்குது. ஸோ இந்த பிரியாணி வந்து ப்ராடக்ட் காஸ்ட், யூனிட் எக்கனாமிக்ஸ் பேசலாம். யூனிட் எக்கனாமிக்ஸ்னால் இந்த ஒரு பொருளில் ப்ராடக்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 65 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே இன் ருபீஸ். ஓகே, இன் ருபீஸ். அங்கே இன் ருபீஸ்னு போடுவாங்கன்னா இங்கே இன் ருபீஸ். ஓகே, ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 65 ரூபா அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ? ஸோ ஒரு பிரியாணி விற்றா நம்ம 35 ரூபா பண்ணுறோம். ஓகே, இதான் நம்பர். ஒரு பிரியாணி பண்ணால் 35 ரூபா பண்ணுறோம். இங்கே எக்ஸ்பென்ஸ்னு ஒரு இடத்த போடுவோம். நம்ம ஒரு கடைக்கு ரெண்ட் கொடுக்குறோம். ஓகே, சேலரி கொடுக்குறோம், கேபிட்டல் காஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேபிட்டல் காஸ்ட்டை விட்டுருவோம். கேபிட்டல் காஸ்ட்னு ஒரு 5 லட்ச ரூபா போடுவோம். கேபிட்டல் காஸ்ட் என்ன? கடையோட வாடகை ஒரு 10,000 ஒரு கடை பார்க்குறோன்னா 10,000 கடை பார்த்தா ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஒரு 20,000 கடை பார்க்குறோன்னா 20,000 × 6, 20,000 × 6 இதான் வந்து உங்களோட அட்வான்ஸ் ப்ளஸ் நீங்கள் பொருள்லாம் வாங்கினது, இன்ட்ரிலாம் பண்ணது, இதெல்லாம் பண்ணால் ஒரு 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 6,20,000 அது. நான் இந்த விஷயத்த நான் கணக்கே வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்ட் வந்து 20,000 கொடுக்குறீங்க ஒரு கடைக்கு.
அப்புறம் சேலரி வந்து உள்ள ஒரு 2 பசங்களை போடுறீங்க. ஒரு பேசிக் சேலரி 10,000 கொடுக்குறீங்க. இன்டூ 2 2 பேர். அப்புறம் ப்ராடக்ட் காஸ்ட்லாம் இதில் உள்ள வந்துடும். தண்ணி கேன் வாங்குறீங்க, மிஸ்லினியஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் போடுறீங்க. மாதத்துக்கு ஒரு 10,000 ஆகுது. ஒரு 10,000 ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் போடுங்க. ஸோ 50,000 ஆகுது. உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ், பேசிக் எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000 ஆகுது. சரியா? ஸோ நம்ம வெறும் பிரியாணி மட்டும் பண்ணுறோம், ஒரே ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த பிரியாணிக்கு பதிலாக நீங்கள் எதை வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பொருள் பண்ணுறீங்களோ அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளஸ்டான கால்குலேஷன். இப்போ 35 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ விச் இஸ் அரௌண்ட் 35% வச்சுக்கோங்களேன். 50,000 செலவை மீட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணணும்னா டிவைடட் பை 35. சாரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 50,000 டிவைடட் பை 100ன்னு போட்டோன்னா 500 பிரியாணி விற்றா 50,000 ரூபா பண்ண முடியும். ஓகே, பட் நம்ம 500 பிரியாணி விற்கக்கூடாது. இந்த 50,000 செலவை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ விற்கணும் அப்படின்னா, இது வந்து ப்ராடக்ட் பை எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் யாராச்சும் ஃபினான்ஸ் எடுத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஐ எம் வெரி பேட் அட் நம்பர்ஸ், பிஸ்னஸ் நம்பர்ஸ். பட் தெரியாத மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட் டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன்னா, 50,000 ரூபா பண்ணணும்னா நான் வந்து 35 ரூபாய்க்கு விற்றனா நான் வந்து 1425 பிரியாணி விற்கணுமா? ஆமாம், 500 50. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1429 பிரியாணி விற்கணும் டு மீட் யுவர் எக்ஸ்பென்ஸ். திஸ் இஸ் கால்ட் பிரேக் ஈவன் நம்பர். இந்த நம்பருக்கு பேர் பிரேக் ஈவன் நம்பர். இதுக்கு பேர் பிரேக் ஈவன் நம்பர். 1450 பிரியாணி 30 பிரியாணி விற்றாதான் நீங்கள் வந்து பிரேக் ஈவன். ஸோ இப்போ நீங்கள் 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு 20,000 ரூபா எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 25,000 எடுக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் சேலரி, 20,000 சேலரி ப்ளஸ் 50,000. salary take home. Okay, salary plus expense equal to 70,000 ரூபா. ஓகே, ஸோ இந்த 70,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு டிவைடட் பை ஸோ இந்த 70,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னா 2,000 பிரியாணி விற்கணும். ஓகே, டோட்டல் பிரியாணி பர் டே. ஓகே, பர் மந்த், சாரி. டிவைடட் பை 30 நாள் இருக்குது. இதில் வந்து எல்லா நாளுமே நம்ம பிஸ்னஸ் பண்ண மாட்டோம். ஒரு 4 நாள் லீவ் விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். 26 நாள் போட்டோன்னா ஒரு நாளைக்கு நான் 80 பிரியாணி விற்கணும்.
நான் வந்து நிறைய விஷயத்த விட்டேன், நிறைய செலவை விட்டுட்டேன். ஊபரில் போடுறத விட்டுட்டேன், சாரி ஸ்விக்கியில், ஜொமேட்டோவில், டன்சோவில் இந்த இந்த காஸ்ட்லாம் விட்டுட்டேன். நீங்கள் பிரியாணி பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்குற செலவெல்லாம் விட்டுட்டேன். இந்த நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் நம்பர்லாம் போடுவீங்க. நீங்கள் உட்காந்து உங்கள் ஷீட்டை ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், 6 மாதம் கழிச்சு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த நம்பர்ஸ் எல்லாம் போடுது. ஓகே, ஒரு நாளைக்கு 80 பிரியாணி விற்றாதான் நீங்கள் வந்து மாதம் 20,000 சம்பாதிப்பீங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா, இல்லை நீங்கள் மாதம் 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2,855 ரூபா பண்ணணும். 55 பிரியாணி பர் மந்த் பண்ணணும், விச் இஸ் அரௌண்ட் 110 பிரியாணி. 100 பிரியாணி விற்கணும் ஒரு நாளுக்கு. ஒரு நாளுக்கு 100 பிரியாணி விற்கிறது முடியுமா? ஆண்டர்பிரினர்ஷிப் கெத்து, சூப்பராக பண்ணுவோம், மாசா பண்ணுவோம், எல்லாம் ஓகே. பட் த ரியாலிட்டி இஸ், கேன் யூ டூ? உங்களால் இது முடியுமா? ஓகே, ஸோ அதான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், டெப்ரிசியேஷன் காஸ்ட், இந்த கேபிட்டல் காஸ்ட், உங்களோட எக்ஸ்பென்ஸ் காஸ்ட், டெலிவரி காஸ்ட், லாஜிஸ்டிக் காஸ்ட், உங்களோட யூனிட் எக்கனாமிக்ஸ் காஸ்ட், இது எல்லாமே நான் சும்மா டென்டேட்டிவ் போட்டிருக்கேன். இந்த பிரியாணிக்கு பதிலாக உங்கள் ப்ராடக்ட்டை தூக்கி போடுங்க, இந்த பிரியாணிக்கு பதிலாக உங்கள் சர்வீஸை தூக்கி போடுங்க, உங்கள் ஆஃபீஸை தூக்கி வைங்க. நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க, சிஸ்டம், லேப்டாப்பு, ஏசி, ஃபேனு, எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 6,20,000 ரூபாய்க்கு வட்டி கடன் வாங்கியிருப்பீங்க. பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, என்னால் 6 மாசத்துல இதை பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை யாருனாலும் அடிக்க முடியாது. ஆரம்பிக்க முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம், ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடிச்சு தம்சம் பண்ணணும் மக்களே. நீங்க சக்சஸ் ஆகிறது உங்களோட ஜென்ரேஷனே மாற்றும், உங்களோட லைஃபே மாற்றும். ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் பிஸ்னஸ் நம்பர்ஸ், பிரேக் ஈவன் நம்பர். நான் வந்து 0 ரூபி நம்பர்னு சொல்லுவேன். 0 ரூபினா என்னோட செலவும் என்னோட வரவும் ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு, நான் கடன் வாங்க வேணாம். பாதி பிஸ்னஸ் ஒழியறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த நடக்கலன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ மக்களே, திஸ் இஸ் பிஸ்னஸ் நம்பர். இந்த நம்பரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியம் இது. ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் திஸ் அண்ட் தென் திங்க் ஆஃப் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி மக்களே.